Hi, I am on the screen again. இந்த பதிவு ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு புது அனுபவம் கிடைத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு அதிர்ச்சி கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த பதிவு அதை பற்றி தான். இந்த பதிவில் நம்ம நிறையா விஷயம் கற்றுக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ரிலேஷன்ஷிப். நம்ம எல்லாருமே ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம கொலீக், பிஸ்னஸ் செக்டாரில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல we have to be in a relationship. இப்போ ஃபேமிலி ஒரு ஒரு அழகான குடும்பம், சிறந்த குடும்பம், சந்தோஷமான குடும்பம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். you would have heard about those things. ஆனால் நம்ம சந்தோஷமான குடும்பம் அப்படின்னா என்ன, நிம்மதியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நம்மலாம் சொல்லலாங்க, இது என்னோட வாழ்க்கை, இது உங்களோட வாழ்க்கை, இது அவங்களோட வாழ்க்கை. ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். இப்போ என்னோட வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம தான் வாழ்கிறோம், அதெல்லாம் கம்ப்ளீட்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் நாம் தினம்தோறும் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன், தினம்தோறும் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம பேசும் பேச்சு, நம்ம பிஹேவியர், மற்றவர்கள் அவங்களோட பேச்சு, அவங்களோட பிஹேவியர், உரையாடல், எமோஷன்ஸ், எண்ணங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ ஒருவர் வாழ்க்கை அப்படின்றது மற்றொருவரோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். இந்த உலகத்தில் ஒருவரோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தினமும் கொடுத்து கொண்டே தான் இருக்கு. இதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு பையன் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறான், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டான். அப்போ அந்த பையன் அந்த ஸ்கூலுக்குள்ளே போன உடனே கிளாஸ்க்குள்ளே டீச்சர் என்ன சொல்லுவாங்க, வெளியே நில்லு, எதுக்கு லேட்டாக வந்த அப்படின்ற ஒரு கொஷின் கேட்பாங்க. உள்ளே விட மாட்டாங்க. பட் இப்போ அந்த இடத்துல, அந்த ஸ்கூலில், அந்த கிளாஸில் இந்த பையனை பற்றி, இந்த பையனை பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், அந்த டீச்சர் எப்படி பார்ப்பாங்க, அந்த டீச்சர் அந்த பையனை எப்படி பார்ப்பாரு, அந்த பையன் மற்ற மாணவர்கள் எப்படி பார்ப்பாரு, அந்த பையன் அந்த டீச்சர் எப்படி பார்ப்பாங்க, ஜஸ்ட் ஹவு தே see each other அப்படின்ற ஒரு விஷயம், அவர்களோட எண்ணங்கள், அவர்களோட உரையாடல்கள். இந்த மாதிரி ஒரு பையன் லேட்டாக ஸ்கூலுக்கு வர்றதே அவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒருவரை பற்றி ஒருவர் நினைத்துக் கொள்வது ரைட்டா ஒன்றுமே கிடையாது. இந்த டீச்சர் ரொம்ப ரூடாக இருக்காங்கன்னு நினைக்கலாம், இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு நினைக்கலாம், இல்லை இந்த பையன் இன்டிசிப்ளினாக இருக்கான்னு நினைக்கலாம். டீச்சருக்கு அவங்க மேலே, அந்த பையன் மேலே கோவம் வரலாம், அந்த பையனுக்கு டீச்சர் மேலே கோவம் வரலாம், மற்றவர்கள் இந்த பையனை கேலியாக பார்க்கலாம். இப்படியா இருக்கணும்னு இல்லை. சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஐயோ மாட்டிக்கிட்டானே பாவமே நினைக்கலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதன் வேறுபடக்கூடிய சில சிந்தனைகள் அதில் அங்கே இருக்கும்.
ஆனால் இப்போ பாருங்க, நம்ம குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம எல்லாருமே வந்துட்டு தினமும் வந்து நம்ம குடும்பத்து கூட தான் இருக்கோம். மார்னிங் எழுந்து ஒரு சில வேலைகள் பார்க்குறோம். ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க. பெற்றவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் வேலை பார்ப்பாங்க, அப்பா வேலைக்கு போவார், இப்போ 2 பேரும் வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி சில செயல்களை வந்து செஞ்சுட்டு போவாங்க. ரைட்டு, இட்ஸ் காமன். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய அந்த ரொட்டீன்ஸ். இப்போ ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பையனுக்கு வந்து 19 வயது. அந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாது. வீட்டில் வந்து கார்டியன் தான் வளர்க்குறாங்க. இப்போ அந்த பையன் வந்து திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டான். 19 வயது பையன் வந்து திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டான். இப்போ இந்த பையனுக்கு பெற்றோர்கள் இல்லை, கார்டியன் வளர்க்குறாங்க. அவர் ஒரு காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்குது. சரி, ரைட். இப்போ பெற்றோர்கள் இல்லை, பெற்றோர்கள் அந்த பையனுக்கு கிடையாது. இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சேர்க்கை. ஏன்னா நம்ம ஹியூமன் சோலை பொறுத்த வரைக்கும் நம்ம எது வேணால் இல்லாமல் இருந்துடலாம், என்ன வேணால் வந்து நமக்கு we can survive with anything. எந்த ஒரு விஷயம் இல்லாட்டி கூட நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஆனால் தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுமையானது. அந்த பையனுக்கு வந்து பெற்றோர்கள் கிடையாது, வீட்டில் வந்து அந்த அளவுக்கு கவனிப்பு இல்லை. இந்த பையன் என்ன பண்ணுவான், நண்பர்களை நாடி போவான். ஒரு 19 வயது மாணவன், ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துக்குள்ள வர்றப்ப இந்த சமுதாயத்தில் எது சந்தோஷம் அப்படின்னு அவன் வந்து பார்க்குறானோ அதை நோக்கி தான் அவன் செல்வான். ரைட்டா? இப்போ இந்த 19 வயது மாணவன் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட சேர்க்கை, அந்த பையனோட இருக்கக்கூடிய நண்பர்கள், ஏன்னா இப்போ தான் சோஷியல் மீடியா எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, லிங்க்டின், நிறையா ஆப்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த டெக்னாலஜிலாம் தப்பு சொல்லலை, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தப்பு சொல்லலை, மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை வந்து நம்ம எவ்வாறு பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையும். ஏன்னா மார்க் ஜங்கன்பர்க் அவர் வந்து நம்ம நாட்டுக்கு, நம்ம மனித இனத்திற்கு ஒரு ஒற்றுமையை, இயல்பாக கம்யூனிகேட் பண்ணணும், தொலைநோக்கி நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ண வேண்டும், இன்ஃபர்மேஷன்ஸ், தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை மார்க் ஜங்கன்பர்க் வந்து ஃபேஸ்புக்குன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காரு. எந்த ஒரு படைப்பாளியும் வந்து ஒரு கருவியையோ இல்லை ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு பயன்பட வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு உபயோகமாக இருப்பதற்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டு நிறைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் அதை நம்பி தான் இருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்டின், அதே மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்ஸை அதில் காட்டி they are லேர்னிங் a lot. அதே மாதிரி நிறையா கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படின்றப்ப நிறையா ப்ளஸஸ் இருக்குது. பட் இந்த யங்ஸ்டர்ஸ்னு மட்டும் சொல்ல மாட்டேன், நிறையா மனிதர்கள் வந்து இதை உபயோகப்படுத்த தெரியாமல், எப்படி இதை வந்து ப்ராப்பராக வந்து பயன்படுத்தணுன்றது தெரியாமல், சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை தவறாக பயன்படுத்தி, தவறாக அப்படின்றத விட இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நல்ல விஷயங்களும் இருக்குது. that we can learn, கற்றுக்கொள்வதற்கு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. பட்
நம்மளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதில் இருக்கு. இப்போ ஒரு 19 வயது மாணவன் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க, எது வந்து சரி எது வந்து தவறு அப்படின்ற மாதிரி ஒரு பகுத்தறிவற்ற மனிதர் இவர். இந்த வார்த்தையை நான் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், டீஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா ஒரு மாணவன் அப்போ தான் வளர்ந்து வர்றப்ப அவர்களுக்கு பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு குறைபாடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாணவன் வந்து சமுதாயத்துக்குள்ளே வர்றப்ப அவருக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அதெல்லாம் வந்து அவர் மறுபடி செய்வார். இப்போ இந்த மாணவனும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாரு அங்கே. ஏன்னா காலேஜுக்கு போகிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் தான் பார்ப்பாங்க. ஸோ நிறையா வேலைக்கு போகிறாரு வராரு, ஒரு 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 ஸ்டேபிளான லைஃப் இல்லைன்னு வைங்களேன். ஸோ இப்போ இந்த பையனுக்கு வந்து எது எனக்கு சந்தோஷம் தருதோ அதை நான் மறுபடி பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து என் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கல. என் வீட்டில் வந்து நான் வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு, என்னை கவனிப்பதற்கு, நான் ஒருவரை கவனிப்பதற்கு, என்னோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு, என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கேர் கிடைக்கல. அப்படின்றப்ப இந்த மனிதர் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் he get engaged அப்படின்றதுக்கு அந்த வார்த்தைக்கு சுப்பீரியராக சொல்லணும் பார்த்தீங்கன்னா getting addicted to social media. அதே மாதிரி காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா he is not right or wrong, good or bad. ஏன்னா எந்த ஒரு மனிதரும் வந்து தவறான மனிதர் நல்ல மனிதர் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. மனிதர்கள் அவரோட வாழ்க்கை வந்து ஒரு தாக்கம், ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே. அப்படின்றப்ப இந்த நபர் வந்து சோஷியல் மீடியாவில் அவர் பழகின நண்பர்கள், அவர் பேசக்கூடிய நண்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா GAY கேன்னு சொல்லுவாங்கள்ல. நான் அதற்காக கே அப்படின்றது வந்து தவறான ஒரு சொல்லாகவோ ஒரு விமர்சிக்க கூடிய ஒரு சொல்லாகவோ அப்படிலாம் நான் சொல்லலை. இந்த நபர் இந்த அசோசியேஷனில் போயிட்டு மாட்டிக்கிட்டார். ஏன்னா 19 வயது மாணவனுக்கு லவ்னா என்ன, செக்ஸ்னா என்ன, எமோஷன்னா என்ன, கம்யூனிகேஷன்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, எது முக்கியம், எது வந்து நான் அந்த மனிதர் என்ன பண்ணணும், அவரோட ரோல்ஸ், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மனிதருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க, ஒரு பாட்டி இருந்திருக்காங்க, அவ்வளோதான் அவரோட குடும்பம். அந்த பொறுப்புகளை வந்து அவர் எடுத்துக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் வந்து அவர் பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம அவர் மேலே குற்றச்சாட்டோ அவரை வந்து ஒரு இஸ் அ ராங் பர்சன்லாம் நம்ம சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா இதை சொல்லி கொடுப்பதற்கு பெற்றோர்களும் இல்லை, அவருக்கு பேரண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த 19 வயது மாணவனுக்கு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது. அந்த வயது அதான் அவரால் பண்ண முடியும், அதான் அவருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த அசோசியேஷனில் மாட்டி சிக்கிக்கிட்டு இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், வாட் எவர் சோஷியல் மீடியா யூ சி, எல்லா இடத்துலையும் வந்து இந்த நபர் வந்து இந்த மாதிரி அசோசியேஷனில் வந்து லிங்க் ஆகி he was in a contact with those people. சரி, இது வந்து இந்த 19 வயது மாணவனை பற்றி நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ
காரணத்தினால மட்டும் ஒரு மனிதர் வந்து தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போறாங்க அப்படின்றது சொல்ல முடியும். பெற்றோர்கள் இருந்தும் கவனிப்பில்லாத மாணவர்கள், பெற்றோர்கள் இல்லாம கவனிப்பில்லாத மாணவர்கள், whomever may be. ஏன்னா 14 வயது முதல் 21 வயது வரை இது வந்து ப்ரீஷியஸ் டைம் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். அவங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதற்குரிய நேரம் இதுதான் சொல்லுவாங்க. அப்போ 14 வயது முதல் 21 வயது வரை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கும் முடிவுகள், நம் சிந்திக்கும் சிந்தனைகள், நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஹாவ் டு பி மானிட்டர்ட். இட் ஹாவ் டு பி, அதை வந்து நம்ம பரிசோதித்து பகுத்தறிந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இந்த மாணவன் 19 வயது மாணவன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாணவனை பத்தி அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த பையனை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாணவன் 19 வருட காலம், அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சொல்லலாம் இது சின்ன வயசு, 19 வயசில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன வயசு. 19 வருடம் ஒரு மனிதன் வந்து வாழ்ந்திருக்கானா, இட்ஸ் எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து அவர் மாற்றியிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் பண்ணியிருப்பாருன்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி வந்து ஒரு 19 வயது மாணவன் அந்த மாணவனை பற்றி கேட்குறப்ப அவங்க ஃபேமிலியில் அந்த மாணவனை பற்றி எதுவுமே தெரில. என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எங்கேயோ காலேஜுக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்க, அங்கே போகிறாருன்னு சொல்கிறாங்க, இங்கே வராருன்னு சொல்கிறாங்க, டேட் ஆஃப் பர்த் தெரியல. அவரை பற்றின ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனே வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கே தெரியலை. படிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, எங்கே படிக்கிறாரு, என்ன படிக்கிறாருன்னு தெரியலன்றாங்க. வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க, எங்கே வேலை பார்க்குறாரு, என்ன வேலை பார்க்குறான்னு தெரியலன்றாங்க. ஸோ அப்போ 19 வருட காலம் வந்து ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா சுற்றியுள்ள மனிதர்களுக்கு அந்த ஹியூமன் பீயிங் இஸ் நாட் ஒரு பர்சன் அப்படின்றத விட அவர் ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கலாமே. பிகாஸ் தேர் வேர் வி ஆல் கனெக்ட்ஸ், ரைட்? வி ஆல் கெட் கனெக்டட். ஒரு மனிதனை பற்றி தெரியலை, 19 வருட காலம் வந்து ஒன்றா வாழ்ந்து ஒரு மனிதனை பற்றி தெரியலை. அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலாம் கேட்டால் அந்த மனிதனை பற்றி ஒரு அபிப்பிராயம் எப்படின்னா, இப்போ ஒரு மனிதனை பற்றி நம்ம விசாரிச்சோம்னா பாதி பேர் அந்த மனிதனை வந்து தவறாக சொல்லுவாங்க, பாதி பேர் வந்து நல்லவேன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் கெட்டவேன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு மனிதனை பொறுத்து நம்ம மாறணும் இல்லையா? பட் கூட இருக்க சொந்தக்காரங்களுக்கு அந்த மனிதனை பற்றி கேட்குறப்ப அவரை வந்து எல்லாருமே திட்டுறாங்க, எல்லாருமே வந்துட்டு cursing him even after he died. ஒரு 19 வயது மாணவன் அவ்வளோ பெரிய டெரரிஸ்டா? அதான் கேட்குறேன். ஒரு 19 வயது மாணவன் அவ்வளோ பெரிய டெரரிஸ்டாவாக இருப்பார், இல்லை அவ்வளோ பெரிய கிரிமினலாக அவர்?
அவரை வந்து அவதூறாக பேசுறது, தப்பாக பேசுறது, தவறாக பேசுறது, அப்யூஸ் பண்ணுறது, கர்ஸ் பண்ணுறது, இறந்த ஒரு மனிதரை பற்றி கூட உள்ள உறவினர்களே அப்படி பேசினாங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டிட் ஹீ லிவ்? இது ஒரு கொஸ்டின். டிட் ஹீ லிவ் அப்படின்ற ஒரு கொஸ்டின். சார் அந்த பையன் சரியில்லை சார், அதனால சார் எல்லாம் திட்டுறாங்க சொல்லலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த பையன் ஒரு கே அசோசியேஷன்லாம் இருக்கான்றீங்க, அப்போ எப்படி சார் சரியாக இருந்திருப்பான் சொல்லலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த பையன் வீட்டில் எதுவுமே ப்ராப்பராகவே வீட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்களே சார், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, ரூல்ஸ் எடுத்துக்கல, எந்த ஒரு கடமை, எந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கல, பொறுப்பற்ற பையனாக இருந்தாலும் திட்ட தானே சார் செய்வாங்க சொல்லலாம். நிறையா காரணங்கள் ஒரு மனிதர் வந்து சரியா இல்லை அப்படின்றத வந்து நம்ம நிரூபிப்பதற்காக சொல்லலாம். நான் இந்த பர்சனை நான் வந்து தவறு சொல்வதற்கோ இல்லை அவர் சுற்றியுள்ள உறவினர்களை தவறு சொல்வதற்கோலாம் நான் சொல்லலை. நம்ம எல்லாத்துக்குமே புரிய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவு. இப்போ அந்த பையனை பற்றி கேட்குறப்ப ஜென்ரலாக ஒரு 19 வயது பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா நேச்சுரலாக சுற்றி இருக்க மனிதர்கள் எல்லாமே தவறாக தான் பேசுவாங்க. இட்ஸ் நேச்சுரல் அண்ட் காமன். ஆனால் இந்த 19 வருட காலம் வந்து இப்போ சுற்றி இருக்க மனிதர்கள் ஒரு தெரியாத மனிதர்கள் பேசுகிறாங்க, ஒரு வேலை பார்த்த இடத்துலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ பேசுகிறாங்கன்னா ரைட்டு. கூட உள்ள உறவினர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த மனிதனை வந்து மனிதனாக பார்த்துருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் மனிதாபிமானம், ஹியூமனிட்டி, இந்த ரிலேஷன், சமுதாயம், இந்த இடத்துல இந்த ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயம் போயிடுச்சு. சரிங்க சார், நீங்கள் ஹியூமனிட்டியை பற்றி நிறையா பேசுகிறீங்க, எனக்கு தெரியும். இந்த பதிவு ஹியூமனிட்டி பற்றி கிடையாதுங்க. ஹியூமனிட்டின்றது பெரிய விஷயம். இங்கே நான் பேச போவது என்னன்னா, இப்போ இறந்தார்னு சொன்னேன்ல அந்த 19 வயது மாணவன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட், ரிசர்வ்டு பர்சனாலிட்டி, செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நேச்சுரலாக வந்து நம்ம வாய் பேசலைன்னா இந்த உலகத்தில் இந்த நாட்டில் பிழைக்கவே முடியாதுன்னு. இந்த 19 வருட காலமும் இந்த மனிதர் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா, he didn't express himself. அவரை பற்றி மற்றவர்கள்ட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை, பெற்றோர்கள் கிடையாது, தங்கச்சி அப்புறம் அவங்களோட பாட்டி, அந்த அளவுக்கு அங்கே ரிலேஷன்ஷிப் பில்டிங் கிடையாது. எப்படி வந்து ஒரு அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்ல, அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்குரிய ஸ்கில் இல்லை, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, எமோஷ்னல் மாஸ்டரி இல்லை. சரி சார், இதெல்லாம் ரைட்டு, கம்யூனிகேஷன், எமோஷனல் மாஸ்டரி. ஒரு 19 வயசு பையன்கிட்ட போயிட்டு நீங்கள் எமோஷனல் மாஸ்டரி பேசுனீங்கன்னா என்ன சார் பண்ணுறது? கம்யூனிகேஷன் பேச சொல்கிறீங்க, அது எப்படி சார் அவர் பேசுவார்? ஐ அக்ரி. இந்த 19 வயது மாணவன் பேசுவதற்கு, அவர் நினைத்ததை செய்வதற்கு ஒரு சூழல் அங்கே இல்லை. அந்த ஃபேமிலியில் ஒரு சூழல் அமையலை, சூழல் வந்து அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்படலை. நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னோட கண்ணோட்டம், என்னோட வியூ எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்.
சரியா தவறா அதெல்லாம் சொல்லித்தர ஆட்கள் இல்லை. ஹேபிட் எப்படி வந்து பழக்கங்களை வந்து நல்ல பழக்கங்களை சொல்லித் தருவதற்கு ஆட்கள் இல்லை. மாரல்ஸ், வேல்யூஸ், விர்ச்சூஸ் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. மெயினாக அந்த பர்சனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லைங்க. ஸோ இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, வாட் ஐ see ஹியர்னா, தேர் he lost the space to exist. அங்கே அவர் வாழ்வதற்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவர் 19 வயது ஒரு மனிதன் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஐ ஹேட் மை லைஃப் அண்ட் மை செல்ஃப் அவர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருங்க. ஐ ஹேட் மை செல்ஃப் அண்ட் மை லைஃப். இதை நினைத்து அனைவரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருக்கோம். நான் இந்த ஸ்டேட்டஸை வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன், அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். ஸோ இது வந்து அந்த மனிதரோட வாழ்க்கை. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சராசரி ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க. அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்கோம், ரைட்டு. எல்லாருக்குமே அவர்களுக்கு கடமைகள் இருக்கு, வேலை அவங்க பார்க்கறதுக்கு ஒரு வேலை இருக்கு, படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு இருக்கு, நிறையா விஷயங்கள் நம்ம செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கு. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு பெரிய ஒரு டேபு மித்துங்க. நார்மலாக சரி இதெல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் தவறு, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, செய்யணும்லாம் நான் சொல்லலைங்க. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டது என்னென்னா, நான் வளர்ந்தாச்சு, எனக்கு வந்து ஒரு டிகிரி வேணும், நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும், நான் வந்து கல்யாணம் பண்ணணும், எங்கள் அப்பா அம்மாவை செட்டில் பண்ணி விடணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தைய செட்டில் பண்ணி விடணும், பாட்டி தாத்தா வாங்கணும், குறிப்பிட்ட வயதில் நான் இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி we all stuck in this life cycle myth. இதுதான் ஒரு கடமை, இதுதான் வந்து ஒரு மனித வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணி அந்த காலத்திலிருந்து எக்ஸிஸ்டன்ஸ் இப்படி தான் இருக்கு. இப்போ இந்த வாழ்க்கை அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், மனிதர்கள், நம்ம சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், போராட்ட களங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் எந்த முக்கில் போனாலும் நாம் வந்து ஒரு மனிதரை வந்து மீட் பண்ணி தான் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியும். ஒரு சூழல், ஒரு சேலஞ்ச், ஒரு சிச்சுவேஷன், அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம வந்து போக முடியும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கோம் ஒரு வாழ்க்கையில், இது ஏன் வாழ்க்கை, இது என்னோட ட்ரெஸ்ஸு, இது என்னோட வேலை, இது என்னோட பிஸ்னஸ்ஸு, இது என்னோட சட்டை, இது என்னோட பேண்ட்டு, இது என்னோட பேச்சு, இது என்னோட வேலை, இது என்னோட கடமை, எதுவுமே நம்மளோடது கிடையாது. இதில் நான் என்பது ஒன்றுமே கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையே ஒருவரின் வாழ்க்கையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது.
ஒரு ஒரு எதிர்பார்ப்புல தான் ஒரு வாழ்க்கையே ஓடிக்கொண்டு இருக்கு. அப்ப நம்மலாம் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கும் பாருங்களேன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இண்டிபெண்டா இருக்கணும், ஃப்ரீடமா இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். வாழ முடியுமாங்க? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு பிலாசபி. இது ப்ராக்டிக்கல்னு சொன்னா கூட ரொம்ப பிலாசபியா தான் போயிடும் எல்லாமே. சின்ன விஷயங்க நான் சொல்றேன். என்ன ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது, உணர வேண்டிய ஒரு விஷயம் இது. ஒரு ஃபேமிலியில அண்ணன் தம்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அம்மா அப்பா இருக்காங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருவருக்கு மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி மேல ஒரு எம்ப்ளாயர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தானங்க பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு கஸ்டமர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை தானே அந்த பிஸ்னஸ். அந்த கஸ்டமரை ஒரு ப்ராடக்ட் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தானே பிஸ்னஸ். அப்ப அந்த நம்பிக்கை உருவாவதற்கு ஒரு முழுமை தேவைப்படுது. இல்லை, இப்போ அம்மா அப்பா பசங்க எடுத்துக்கலாமே, 2 பசங்க ஒரு அம்மா அப்பா, இவர்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஒண்ணுமில்ல, ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட போயிட்டு உங்க பையன் வந்து லாஸ்ட் மந்த் கிளாஸ்ல எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்காரு, எத்தனாவது ரேங்க்ல இருக்காருன்னு கேளுங்களே, தெரியாது. இல்லை, ஒரு பொலிட்டீஷியன்ட்ட போயிட்டு உங்களோட ஃபேமிலியில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வேணாம், அந்த கொஸ்டின் வேணாம். இது இல்லை, உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் நடிகை யாருன்னு கேளுங்களேன், தெரியாது. ஸோ அதே மாதிரி சில்ட்ரன்ட்ட, குழந்தைங்கள்ட்ட போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவோட வெட்டிங் டே என்னைக்குன்னு கேளுங்க, தெரியாது. உங்கள் அப்பாவோட பிறந்தநாள் எப்பன்னு கேளுங்க, தெரியாது. இதெல்லாம் வந்து என்ன சார்? வாழ்க்கை அப்படின்றது முழுமையாகணும் அப்படின்னா ஒரு மனிதரை பற்றி நம்ம முழுசாக தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? எங்க நீ வந்து போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம், போய் ஒரு மேடை பேச்சாளரை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம், ஒரு பொலிட்டீஷியனை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம், இந்த உலகத்தை பத்தி கூட தெரிஞ்சுக்க வேணாம். அதெல்லாம் செகண்டரி. உன் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுது, தாத்தா பாட்டி எங்கே, அதுக்கடுத்து அவங்களுக்கு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுமா, பாட்டி என்ன விரும்புகிறாங்க, தாத்தா என்ன விரும்புகிறாங்க, தாத்தாக்கு பல் செட்டு வாங்கி தரணுமா, பாட்டிக்கு வந்து வெத்தலைப்பட்டி வாங்கி தரணுமா, அவனோட நீட் என்ன தெரியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன நீடுன்னு தெரியாது. நம்ம எல்லாம் எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஃபேமிலிக்கு இதுதான் தேவை, இதை கொடுத்துட்டா அவங்களாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பிரம்மையிலேயே நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த உரையாடலே போயிடுதுங்க இந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. பாட்டி தாத்தா இருந்தால் அதுக்கு முன்னாடி. இப்போலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலின்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க வர காலத்தில். கேட்டால் பேச்சுலர் லைஃப், லிவிங் டுகெதர், இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு மனிதரோட ஒரு மனிதர் இணைந்து வாழ முடியல. ஆனால் இதில் முட்டாள்தனம் என்னன்னா, மனிதரால் தனிமையாக வாழ முடியாது, கஷ்டம். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட,
தனிமையாக வாழ்வது தான் இருக்கிறதுலே வாழ்க்கையிலே கொடுமையிலே பெரிய கொடுமை அதுதான். அப்புறம் எதுக்குங்க ஜெயிலில் தூக்கி போடுறாங்க குற்றவாளிகள் எல்லாம்? ஜெயிலில் தூக்கி போட்டாலே திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிலீஃப்ல அந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா தனிமைன்றது கொடுமையானது. இப்பெல்லாம் நம்ம ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே உள்ள இருக்க மனிதர்கள் தனிமையாக்கப்படுகிறார்கள். அதுக்கு ரீசன்லாம் ஒன்றுமே கிடையாது. வேல்யூவே இல்லாத ஈகோ, கோபம், பொறாமை, போட்டி, அருவருப்பு, ஆசை, இந்த மாதிரி ஒரு சில இந்த எமோஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ see that. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை அப்படின்றதே உங்களை சுற்றி இருக்க மனிதர்களுக்காக, உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் டிபெண்ட் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது. அதை தாண்டி நீ என்ன பிரயோஜனம்? உனக்கு இன்னும் பண்ண முடியாதுன்ற ஒரு தெளிவே நான் மனிதர்களுக்கு பிறக்கலை அப்படின்றது தான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் இங்கே பார்க்குறேன். எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே, பையனை கட்டி கொடுத்துட்டா லைஃப் செட்டில்டு, பொண்ணை கட்டி கொடுத்துட்டா லைஃப் செட்டில்டு, பையன் படிச்சுட்டானா நாளைக்கு நம்மளை வந்து காப்பாற்றுவான். ஆமாம், கண்டிப்பாக காப்பாற்றுவான். எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் படிக்கிறதுக்காக பணத்தை கொண்டு போய் ஸ்கூல் காலேஜெல்லாம் சேர்த்துட்டு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹோம்லேயோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க, இல்லை ஒரு தனி வீடு பிடிச்சோ அவங்கள வச்சுருவாங்க. பட் வாட் யூ டூ, இட் வில் கம் பேக் டு யூ, ரைட்? ஸோ வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணும், ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, அது கிடைக்கணும் அப்படின்னா, அது நடக்கணும் அப்படின்னா உங்களால் முடியும். யூ கேன். பட் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை நீங்கள் பார்த்துக்காம, உங்களை சுற்றி உள்ள மனிதர்களோட உதவி இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துடலாம். சக்ஸஸ்ஃபுல். ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்டு, கம்ப்ளீட் அண்ட் என்லிவன் லைஃப் வாழ்வதற்கு நீங்கள் நம்ம யோசிச்சு பாருங்களேன். கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறோம்? குழந்தை எதுக்கு பெற்றுக்கிறோம்? ஒரு ஃபேமிலியாக எதுக்கு நம்ம வாழ்கிறோம்? அதோட பர்பஸ், எக்ஸிஸ்டன்ஸ், உண்மையாக வாழ்வது போயிடுச்சு. எல்லாம் ஒன்றா வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு உணர்வுக்கு நம்ம முக்கியம் தரணும், ஒரு உறவினருக்கு நம்ம முக்கியம் தரணும், ஒரு மனிதருக்கும் மற்ற மனிதருக்கும் நம்ம வந்து உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ ஜஸ்ட் டூ திஸ் எக்ஸசைஸ். ஒரு ஃபேமிலியாக நீங்கள் எல்லாமே இருப்பீங்க. நாளைக்கு நம்ம இறந்துட்டா நம்மளை பற்றி இந்த உலகம் எப்படி பேசும்? ஏன்னா இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லியிருந்துருப்பாங்க. இதை கொஞ்சம் நான் அட்வான்ஸாகவே பண்ணுறேன்னு. நாளைக்கு நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள உறவினர்கள் நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசுவாங்க? நம்மளை சுற்றி இந்த உலகம் நம்மளை என்ன மாதிரி பேசும்? நம்ம இல்லைன்னா நம்மளை வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை தாண்டி நாளைக்கு நான் இறந்துட்டேன், இன்னைக்கு நான் இழந்துட்டேன் அப்படின்னா நான் என்னை எப்படி பார்ப்பேன்? நான் என்னை பற்றி என்ன நினைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்ப இந்த கோபம்,
பொறாமை, போட்டி, ஆசை, அருவருப்பு இது எதுவுமே இருக்காதுங்க. சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டி தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், பெரிய ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் இறந்துட்டேன், அதாவது இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் இறந்துட்டேங்க அப்படின்னா, உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, ஒய்ஃபு, சில்ட்ரன், இவங்கெல்லாம் உங்களை பற்றி, உங்கள் கொலீக்ஸ், உங்கள் பாஸு, உங்கள் எம்ப்ளாயர் யாராக இருந்தாலும் என்னெல்லாம் பேசுவாங்க, என்னெல்லாம் நினைப்பாங்க, இல்லை நீங்களே உங்களை பற்றி என்னெல்லாம் நினைப்பீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க. ஒரு அமேசிங்கான ஆக்டிவிட்டிங்க. உங்களோட வாழ்க்கையோட பார்வை, பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஒரு லைஃபவே வந்து மாற்றிடும். miracles will be happening in your life. ஸோ இந்த பதிவு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட் டிட் யூ லேர்ன்? இந்த ஆக்டிவிட்டியை பண்ணதுக்கப்புறம் என்ன நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.